Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்ற ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற லிங்க் பார்த்தீங்கன்னா www.incometax.gov.in. இதுதான் இன்கம் டேக்ஸோட ஹோம் பேஜ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இன்கம் டேக்ஸ் அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் இபே டேக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட பேன் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் பேன் நம்பரை நீங்கள் ரெடியாக வச்சுட்டு தான் இதை பே பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பாக்ஸில் உங்கள் பேன் நம்பரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். இங்கே உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணிவிட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைன்ற இன்ஃபர்மேஷன் வரும். இது வந்ததும் நீங்கள் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே அட்வான்ஸ் டேக்ஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் இதெல்லாம் பே பண்ணலாம். இப்போ நம்ம பே பண்ண போகிறது செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸ் தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இங்கே அசஸ்மெண்ட் இயர் சூஸ் பண்ணும். அசஸ்மெண்ட் இயர்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோடு தான் இப்போ இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 21-22 ஃபினான்ஷியல் இயருக்கு 22-23 அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. 23-24க்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அசஸ்மெண்ட் இயர் வரும்போது தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 22-23க்கு தான் இப்போ நம்ம பே பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற பீரியட் 22-23 தான். ஸோ இதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைப் ஆஃப் பேமெண்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனே செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் தான். அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ண உடனே வர ஃபஸ்ட் ஆப்ஷன் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்பியர் ஆகும். இதில் உங்களோட டேக்ஸ் அமௌண்ட் என்னவோ அந்த டேட்டாவை நீங்கள் ஃபீட் இன் பண்ணணும். இங்கே உங்களோட டேக்ஸ் அமௌண்ட் ஃபீட் இன் பண்ணதும் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். ஸோ நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், பேங்க் கவுண்டர் யூஸ் பண்ணலாம், சலான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை அதர் பேமெண்ட் கேட்வேஸ் ஆப்ஷன்ஸ் கூட இப்போ இருக்குது. ஸோ நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் பேங்க்ஸ் மட்டும் தான் காமிக்கும். இந்த பேங்க் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் லிஸ்ட்டாக இருக்கிற பேங்க் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். இதில் நீங்கள் என்ன டேட்டா ஃபீட் இன் பண்ணீங்களோ அந்த டேட்டா இங்கே காட்டும். இப்போ நீங்கள் பே நவ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அக்ரி செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் டு பேங்க் கொடுக்கலாம். உங்களோட பேங்க் லாகின் க்ரிடென்ஷியல்ஸை ஃபீட் இன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் உங்களோட எல்லா பேங்கிங் அக்கௌண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ சலான் ஆர் சேவ் சலான் ஆர் டவுன்லோட் சலான் காட்டும், இல்லை பிரிண்ட் சலான் காட்டும். அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சலானை சேவ் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸில் அது போய் சேவ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட் இயர், எந்த ஹெட்டுக்கு அடியில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே வியூ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்கிங் நெட்ஒர்க்லேருந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்கு ரீரூட் ஆகும். அதுலேயுமே உங்களுக்கு சலான் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். இங்கே நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே போய் டவுன்லோட் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களோட பேங்கிங் நெட்ஒர்க்கில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டலைன்னா அகெயின் இது போய் டவுன்லோட்ஸில் சேவ் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைலிங்க்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் மல்டிபிள் வீடியோஸ் பேமெண்ட்காகவும் ஃபர்தர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்காகவும் நாங்கள் பண்ணுவோம். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டு Kanakkupillai.com.